கர்நாடக திரைப்பட வர்த்தக சபையெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கறாட்டி அந்த படமே வர முடியாதுன்னு நேற்று சொன்னாங்க. உங்க ஊர்ல ஓடாது அவ்வளவுதானே, படமே வராதுன்னா இப்படி உலகம் பூரா ஓட போகுது. உலகம் பூரா 13 கோடி மக்கள் உலகம் பூரா தமிழும் பரவி வாழ்றான். இப்ப எங்க மாண்பை நீங்க பாராட்டுங்க. உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட KGF 1, 2 நாங்க ஏதாவது தொந்தரவு பண்ணலாமா? சொல்லுங்க சொல்லுங்க நீங்க. இப்ப சரி, எங்க அண்ணன் கமலஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால நீங்க பேசுறீங்க. தம்பி விஜய் என்ன பேசினாரு? எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில கிழிச்சிங்க, படத்தை ஓட விடாம தடுத்தீங்க. அவர் என்ன பேசினாரு? உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு, அதனால அது நீங்க இப்படித்தான் பார்க்கணும். நீங்க தமிழில் இருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதிலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு. தமிழில் இருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு, இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில்ல, அவ்வளவு வெறுப்பு இருக்கு. ஆனா அதே கர்நாடகால இருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பா இருக்கு. தமிழை சனிய ஒழிங்கிறவங்க. அதே கன்னடர் அவரை கர்நாடரை வந்து நாங்க தமிழர் தலைவராக இருக்கணும், தந்தையாக இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்னாவே அவ்வளவு கசப்பு, அவ்வளவு அருவருப்பா இருக்கு அவங்களுக்கு. வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க. இப்ப நாங்க தமிழர்கள், எங்களுடைய தோற்றுவாய் எது, எங்களுடைய தொடக்கம் எது, எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்க வரலாற்று பூர்வமா சொல்றோம். அப்படி கன்னடர்கள் மொழியியல் ஆய்வறிஞர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள், தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க, கன்னடம் மொழி எப்ப தோன்றியது, கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க. அப்படிதான் அதானே. சரி, அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும், அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு.